சமணர். ஸோ நேத்து சொன்ன மாரியே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வரதுக்கான ஒரு அறிகுறி தெரியுது. பட் டெக்னிக்கலி கிடையாது. சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. ஒரு 167 பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாரி மத்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் செக்டார் கூட வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. எல்லாமே நம்ம உள்ள பார்ப்போம். அதே மாரி ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அதுக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேட்லாம் என்ன ஏதுன்றத நம்ம விலாவாரியா பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா பண்ணல அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க. ரைட். ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னேன் இல்லையா? அது அப்படியே ஐபிஓ பார்த்துட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிரலாம். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் ஜப்பான்ல பார்த்தீங்கன்னாக்கா 0.75ல இருக்கு. ஸோ இது வந்து 2008ல இருந்து டேட்டா இருக்கு. ஸோ இருந்த ஒரு ஒரு கட்டத்தில 2008ல மட்டும் இருந்தது. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, 2016ல இருந்து கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து மைனஸ்ல இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மைனஸ்ல இருந்தது. அதாவது எப்படின்னாக்கா, இப்படி இப்போ நாமெல்லாம் பேங்க்ல பணம் போய் டெபாசிட் பண்ணா, பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. இப்போ ஜப்பான்ல அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி இருந்தது. தென் வந்து பிகாஸ் இன்ஃப்ளேஷன் அவ்வளோ கம்மியா இருந்தது. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் ஒரு நியர்லி ஒரு 20 இயர்ஸ்ல இருந்தது காட்டிலும் இப்போ தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் பயம் வந்து அவங்க பொருளாதாரத்து மேல வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இதனால வந்து அவங்களுடைய ஜப்பானுடைய யென் அந்த கரன்சியுடைய மதிப்பு வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டை கொஞ்சம் ஷேக் பண்ணுமானாக்கா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்லாட்டி இங்கேருந்து குறைஞ்சது அப்படின்னாக்கா, அந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஜப்பான் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு பாசிட்டிவாக மாறும். இல்லைன்னாக்கா, ஏற்கனவே இந்த ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸு, நம்ம டேரிஃப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் எந்த நேரத்தில் என்ன பேசுவார்ன்னு அவருக்கும் தெரியாது. அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நல்லாவே தெரியும். உலக மக்களுக்கு தெரியாது. அவர தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமா ஆகும். இன்ஃப் இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாக்கா. ஸோ ஒருவேளை ஒரு கண்ட்ரோல்ல இருந்ததுனாக்கா, ஜப்பான் வந்து இந்த விஷயத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றது தான் இது. பட் எனிவே வந்து இதையே நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு எப்பவுமே வந்து மார்க்கெட் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் எடுத்துறக்கூடாது. சம்டைம் நம்ம காத்துக்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான், மனி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து எப்பவுமே நம்ம கையில இருக்கணும். ரைட். தென் நம்ம ஐபிஓ பார்த்துடலாம். ஸோ ஷேட் ஆஃப் ஃபோர்ஸ் டெக்னாலஜிஸ் இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம். கம்பெனி வந்து லாஜிஸ்டிக் செக்டாரில் வருது அப்படின்ட்டு. இதோடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து 124ல் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து லிஸ்ட்டாக இருந்தது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் டைம்லேயே பார்த்தோம். நம்ம இதோடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சப்ஸ்கிரிப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. ரீசெண்ட் பாஸ்ட்டில் அது ரொம்ப கம்மி. அதை எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 11% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 124 இஷ்யூ ப்ரைஸு ஃபஸ்ட்டு டே அன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா, ₹109.98 வந்து முடிஞ்சிருக்கு. 11% வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா ஐபிஓவும் பாசிட்டிவாக இருக்காது. சம்டைம் இந்த மாதிரி ஐபிஓஸ் கூட வந்துட்டு நெகட்டிவ்ல வரும். ஸோ 2க்குமே நம்ம வந்து ஐபிஓவில் பண்ணும்போது தயாராக இருக்கணும். அது எப்படின்னாக்கா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, தெரிஞ்ச பேயை நம்மளாம் தெரியாத தேவதையை நம்பக்கூடாதும்பாங்க. இப்போ தெரிஞ்ச பேய் அப்படின்னாக்கா, அப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்டட் ப்ரைஸ் அப்படின்னாக்கா, அதோடைய ஃபண்டமெண்டலோ சார்ட்டோ பார்த்து இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஓரளவு கன்க்ளூஷன் பண்ணிடலாம். பட் ஐபிஓவில் வந்து ஒரு தெரியாத தேவதை மாதிரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, பிசிசிஐல வந்து ஆல்மோஸ்ட் 96% லிஸ்டிங் டெய்லி ப்ளஸில் இருந்தது. இப்போ இது பாருங்கள் -11%. ஸோ வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கணிக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து ஐபிஓவில் எப்போவுமே இருக்கும். அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் ரிஸ்க் இல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 167 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக 237 பாயிண்ட்டு, மிட் கேப் அதை விட இன்னும் சூப்பராக 341 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் 294, மைக்ரோ கேப் எல்லாத்தை விட அதிகமாக 414 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. 2.02%. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் பாசிட்டிவிட்டியாக தெரியுது. பட் இது கொஞ்சம் நிலச்சி இருக்கணும்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கிற மாதிரி இன்றைக்கி ஏறிட்டு நாளைக்கு இதே அளவு இறங்கிடுச்சுனாக்கா பிரயோஜனப்படாது. பட் இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தென்படுது. அதே மாதிரி வந்து பட்ஜெட்லேயும் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எஸ்டிடி வந்து குறைக்கப்படலாம், கேபிட்டல் கெயின் வந்து குறைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கும் ஏதாவது கொஞ்சம் தீனி கிடச்சிது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவாக போகும். சரி, எந்த அளவுக்கு போகும் அப்படின்னாக்கா ஆஸ் சச் வந்து என்னுடைய கணிப்புப்படி பழைய ஆல் டைம் ஹை வரைக்கும் போகலாம். அதை தாண்டி ரொம்ப போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி ஃபர்தராக இதெல்லாம் எப்படின்னாக்கா பட்ஜெட்லேயும் ஒரு பாசிட்டிவிட்டி வந்தது அப்படின்னாக்கா பழைய ஆல் டைம் ஹை. அது இல்லாமல் இன்னும் ஜியோ பொலிட்டிக்கலி இன்னும் வேறு ஏதாவது கொஞ்சம் இன்கேஸ் இந்த டேரிஃப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்துட்டு டேரிஃபை குறைக்கிறேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆடப் ஆச்சுனாக்கா இன்னும் ஃபர்தராக மேலே போகலாம். ஸோ ஆஸ் சச் ஒரு அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம பழைய ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம சார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்டார் வைஸ் நீங்கள் எப்படி இருந்தது பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 4.18% பாசிட்டிவ். அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் அது எனர்ஜியில் வந்துட்டு 3.40. மெட்டல் வந்து நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2.34%. பிஎஸ்சி பேங்க் வந்து 1.68. எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடு அப்படின்னாக்கா எஃப்எம்சிஜி வந்து -0.71%. ஃபார்மா வந்து -0.22. ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மைனஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு 2 செக்டர் மட்டும் ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் மைனர் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நாளைக்கு வந்து பாசிட்டிவ் டோன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபைன், இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 25,000 வந்துட்டு இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது, ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டையும் எப்போவுமே ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கூட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும், ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த 25,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நல்ல மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து 25,400 மேலே நல்ல ஒரு டெசிசிவ் க்ளோஸ் வந்ததுன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 25,800 ஒரு பேரியர் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆல் டைம் ஹை தான் 26,255 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகிறது சான்சஸ் இருக்குது. எகெயின் சொல்கிறேன், ப்ரொவைடட் 25,400 மேலே நல்ல ஒரு டிசைசிவ் க்ளோசிங் வரணும். ஸோ இப்போதைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் ஒரு சைன் வந்து தென்படுது, பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஒரு ப்ராக்ரஸில் இருக்குது. பட் இன்றைக்கி கூட ஒரு நெகட்டிவாக போனது நல்ல இது வந்து ஒரு டெய்ல் ஃபார்மேஷன் பார்த்தோன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த டைமில் முடிஞ்சிருக்குன்றது தான் காட்டுது. ஸோ நல்ல ஒரு ஹேமர் ஃபார்மேஷனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து அடுத்த கேண்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வரும் அப்படின்றது தான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதன்படியும் பார்த்தோன்னாக்கா நாளைக்கு ஏதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்ததுனாக்கா இந்த பழைய ஆல் டைம் ஹை ஜோன் வந்துட்டு 60,100 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம ஐடி பார்க்கும்போது ஐடியில் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஐடியில் தெரியல. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்து கொஞ்சம் வந்து மவுண்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்மால் கேப், ஸோ நான் கண்டினியூஸாக சொல்லியிருந்தது ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஈவன் இந்த கேண்டில் ஈவன் நேற்று கூட சொல்லியிருந்தேன். மேபி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்தாலும் இல்லையா இப்போதைக்கு வரைக்குமே கூட வந்து ஸ்மால் கேப் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கல. தோ நிஃப்டி வந்து ஒரு 25,000 சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தான், அதை வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது. இது எப்படி சொல்லுது அப்படின்றது தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேர்ன் ஆகிருக்கு, நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக ஒரு மொமெண்டம் கெயின் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த 16,460 இந்த ரேஞ்ச் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இங்கே வரும்போதே கூட பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து நல்லாவே வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி, அந்த என்ன சொல்கிறது சன்ரைஸான அந்த ஒரு வெளிச்சம் வந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடியே தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்து வருது அப்படின்றத. தென் யூஎஸ் மார்க்கெட், ஸோ நேற்று டவ் வந்து -400 பாயிண்ட்டு, S&P 500 வந்து +28, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து +215 பாயிண்ட். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டெக்ஸ் மைனஸில் இருக்குது முக்கியமானது, 2 அடுத்த இண்டெக்ஸ் கூட வந்து நல்லா பாசிட்டிவில் இருக்குது. கொஞ்சம் மிக்சடாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அவங்களது இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய
மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்கணும். ஸோ பொதுவாக எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து கை வைக்க மாட்டாங்க, இப்போ இருக்கிற அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு நியூட்ரலைஸாக ஆக்ட் பண்ணும். வேறு ஏதாவது புது ஃபேக்டர் தான் வந்துட்டு ப்ளஸ்ஸோ மைனஸோ மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதாக இருக்கும். ஸோஃபார் இப்படி பார்க்கும்போது டவ் வந்து ஒரு நியர் ஆல் டைம் ஹை ஜோனில் கன்சோலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது ஒரு புது ஆல் டைம் ஹை வந்து நேற்று வந்து டச் பண்ணிவிட்டு அந்த ஆல் டைம் ஹை ஜோனில் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம்னாக்கா காம்போசிட் இண்டெக்ஸ், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் மொமெண்டம் கெயின் ஆகிட்டு பழைய ஆல் டைம் ஹையை வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாகவே இருக்குது. நம்ம மார்க்கெட் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் தென்படுது, அவ்வளோதான். பட் யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் ஒரு விஷயம் நல்லாவே நாம் வச்சுக்கணும், என்னுடைய அந்த லாஸ்ட் சாட்டர்டே வீடியோ என் பார்வை உலக சந்தைகள் அந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். வீக்லி கேண்டலில் வச்சு நம்ம பார்ப்போம். அதில் பார்க்கும்போது வந்து மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஸோ பெரிய அளவில் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே திரும்பும் சொல்லிட்டு நம்ம ஒரேடியாக பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது. ஒரு கவனமாக இருக்க வேண்டிய தருணம் தான். பட் இப்போதைக்கு இமீடியட் நெகட்டிவிட்டின்றது எதுவுமே கிடையாது. இதுதான் ஓவரால் நான் சொல்ல வந்தது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் பை. தேங்க்யூ.